அன்பானவர்களே, இந்த வீடியோவில் ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். என்னோட ரொம்ப ஃபேவரட் சாப்டர் இது பைபிளில். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கும். ஆனால் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனைலாம் நமக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக செத்துருவோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மனுஷன் அவ்வளோ பெரிய வேதனை அனுபவிச்சிருக்கிறார். யார் தெரியுமா? யோபுன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன். அவருடைய வாழ்க்கையில் பார்த்த ஆசீர்வாதங்கள் ரொம்ப பெருசு. வீடு, ஆடு, மாடு, கோழி, இப்படி பல 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 ஆசீர்வாதங்களை பார்த்த மனுஷன். ரொம்ப சந்தோஷமான குடும்பம், பிள்ளைங்க கூட ரொம்ப மகிழ்ச்சியா, வேலையாட்கள் கூட ரொம்ப சந்தோஷமா இருந்த ஒரு மனுஷன். அவருடைய வாழ்க்கை தலைகீழா திரும்புது. எவ்வளவு எவ்வளவு ஆசீர்வாதத்தை பார்த்தாரோ அவ்வளவு கீழே இறங்கி வந்தார். தன்னுடைய சரீரம் முழுவதுமாக வியாதியினால் அவதிப்பட்டார். உடல் முழுவதும் கட்டிகள், வேதனைகளால் நிரம்பினார். வசனம் சொல்லுது, சாம்பல்ல உட்காந்து ஓடை வைத்து அவருடைய சரீரத்தை சொரிஞ்சுக்கிட்டு இருந்தார். அந்த நிலைமையிலையும் அவர் கடவுளை மறக்கல, கடவுளை உறுதியா பிடிச்சிட்டு தான் இருந்தார். இன்னைக்கு நம்மலாம் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே கடவுளை மறந்துட்டு போடா எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு விலகி போயிடுவோம். ஆனால் அந்த மனுஷன் தன்னுடைய மனசுல தெய்வத்தை விட்டே கொடுக்கல, உறுதியா பற்றி பிடிச்சிட்டு இருந்தார். அவரோட மனைவி சொல்றாங்க, நீ கடவுளை மறுதளிச்சுட்டு உன் உயிரை விட்டுரு. எனக்கு அந்த யோபு புஸ்தகத்தை ரொம்ப பிடிச்ச அந்த வசனம், அந்த மனுஷன் சொன்ன ஒரு வசனம், தேவனுடைய கரத்தினால நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்ட அந்த கரத்துல இருந்து நம்ம கெட்டதையும் பெற்றுக்க வேணாமா, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் தெய்வத்தை உறுதியா பற்றி பிடிச்சிட்டார். அவருடைய வாழ்க்கையில இருந்த எல்லா பிரச்சனைகளும் ஒரு காலத்துல மாறியது. அந்த சூழ்நிலையிலையும் அவர் கடவுளை நம்ப 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 அவருடைய வாழ்க்கையில முன்பு இருந்த ஆசீர்வாதங்களை காட்டிலும் பின்பு இருந்த ஆசீர்வாதங்கள் இரட்டத்தனையா அவருக்கு கிடைத்தது. நீங்களும் உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய மனசுல, உங்களுடைய நினைவுகள்ல, உங்களுடைய சரீர பிரகாரமாகவும் சரி, தெய்வத்தை விட்டு கொடுக்கவே கூடாதுங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டம், கடன் பிரச்சனை, பாரம், துன்பங்கள், கலக்கங்கள், வேதனைகள், வியாதிகள் வந்தாலும் சரி, உங்களுடைய இருதயத்துல விசுவாசத்தையும் நம்பிக்கையும் எப்பவுமே விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பார்த்துட்டு பேக் எடுத்துடாதீங்க, பின்னாடி ஸ்டெப் வச்சிடாதீங்க. எந்த அளவுக்கு பிரச்சனைகளை பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய காலடிகள் முன்னோக்கி நகர்ந்தால் போதும். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த வருஷத்துல இன்னும் பல பிளெஸிங்ஸை நீங்க ரெட்டத்தனையா பார்ப்பீங்க. நான் நிச்சயமா சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில தோல்வியை பார்த்த நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஜெயத்தை பார்க்கும். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.